எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு மனிதநேய பணியை நம்ம கையில் எடுத்தோம். முதல்ல இந்த ஆட்டோ சங்கம் ஆரம்பிக்கும்போது எடுத்த மனிதநேய பணியை ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கணும். நம்மளால் முடிஞ்சது நம்மளே செய்வோம். இறைவன் அருள் கொடையால் நம்மளே ஆளுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா போட்டு செய்வோம்னு சொல்லி முதல்ல இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இணைந்து செய்த முதல் பணியை மனிதநேய பணியாக சாலையோரம் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குறதா. அது இறைவனோட அருள் கொடையை என்னமோ அந்த அருள் கொடை நீண்டு இன்றைக்கி மாதந்தோறும் தினந்தோறும் உணவளிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கான்னு சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதனால தான் இந்த புகைப்படங்கள்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் ஏன் வந்தோம்னு சொன்னால், இது ஆட்டோ ஓட்டுநருக்கும் அன்னதானத்துக்கும் என்ன சம்மந்தம், ஆட்டோ ஓட்டுநருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உணவு கொடுக்கறதுக்கு என்ன சம்மந்தம்னு மக்கள் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களை போய் தேடி சென்று கொடுப்பாங்கன்னு சொல்கிற நம்பிக்கையை கொடுத்ததுக்கு தான் இந்த புகைப்படம். மற்றபடி பேருக்கோ புகழுக்கோ நாங்கள் இந்த புகைப்படம் எடுக்கிறதே கிடையாது. இதோட இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த புகைப்படங்களை பார்த்து தான் இன்றைக்கி தினந்தோறும் சகோதர சகோதரிகள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட கொடுத்தா, இந்த சங்கத்தில் கொடுத்தா ஏழை எளிய மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஏழை எளிய மக்களும் எங்கள் ஆட்டோவை பார்த்த உடனே இன்றைக்கி என்ன சாப்பாடு தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இறைவனோட அருள்கொடை இறங்கியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் மாதந்தோறும் இப்போ தினந்தோறும் உணவளிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவனிடத்தில் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். தொடரட்டும் சமூக பணி.